நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 1950களில் புரட்சித் தலைவர் அவர்கள் ஒருபுறம் திரைத்துறையிலும் மறுபுறம் தான் சொந்தமாக வைத்திருந்த நாடக கம்பெனியிலும் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்தார். அவ்வேளையில் அண்ணாவின் மேடை நாடகங்களை அரங்கேற்றுவதில் மிகுந்த ஆர்வத்துடன் இருந்தார். கலைஞரின் கதை வசனங்கள், பிறகு அதன் அரசியல் வடிவம் என திராவிட சீர்திருத்த திரைப்படங்கள் வர ஆரம்பித்திருந்த காலகட்டம். அச்சமயங்களில் திரைப்படங்களில் நடிப்பதற்கு பம்பாய் வரை புரட்சித் தலைவரும் அவரது அண்ணன் எம்.ஜி. சக்கரபாணியும் சென்று வந்ததெல்லாம் வாடிக்கை. அக்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற திரைப்பட தயாரிப்பாளரும் பட்சிராஜா ஸ்டுடியோ முதலாளியுமான ஸ்ரீ ராமுலு நாயுடு அவர்கள் மொத்தம் 10 படங்கள் தயாரித்திருந்தார். நாமக்கல் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் மலைக்கள்ளன் நாவலை திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்று அவருக்கு ஆர்வம் மேலோங்கி இருந்தது. நடிகர் சிவாஜி கணேசனை வைத்து மலைக்கள்ளன் திரைப்படத்தை தயாரிக்க தன் மனக்கணக்கை போட்டார். அந்த வகையில் அவர் சிவாஜியின் கால்ஷீட்டுக்காக காத்திருந்தார். பராசக்தி மற்றும் காவேரி போன்ற படங்களின் வெற்றிக்கு பிறகு பல வாய்ப்புகள் வந்த நிலையில் சிவாஜி கணேசனின் கால்ஷீட்டில் பிரச்சனைகள் வந்தது. சிவாஜியும் எந்த படத்தை ஏற்றுக்கொள்வது என்று தடுமாறிக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் மலைக்கள்ளனை எம்ஜிஆர் வைத்தே எடுத்துக்கொள்ளுங்கள் என்றும் கூறிவிட்டார். அக்காலத்தில் டி.எஸ். துரைராஜ் என்ற மிக சிறந்த காமெடி நடிகர் புரட்சித் தலைவருக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்தவர் என்றும் கூறுவார்கள். அவர் ஸ்ரீ ராமுலுவிற்கு செல்லப்பிள்ளை. ராஜகுமாரியில் புரட்சித் தலைவரின் கத்தி சண்டை நடிப்பு என வியந்து குறிப்பிட்டு அவர் ஒரு விசேஷ தகுதியுடையவர், எனவே அவர் மலைக்கள்ளன் படத்திற்கு பொருந்தி வருவார் என்று தயாரிப்பாளரிடம் கூறுகிறார். மலைக்கள்ளன் என்கிற நாவலை எழுதியவர் தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞரான நாமக்கல் வே. ராமலிங்கம் பிள்ளை என்பதை தமிழகமே அறிந்திருந்தது. அதை அக்காலத்தில் கல்லூரிகளில் துணைப்பாடமாக ஏராளமான மாணவர்கள் வாசித்து ரசித்த நாவலும் கூட. அதிகமாக வீரதீர சாகசங்கள் நிறைந்திருந்தது. ஆனால் ராமலிங்கம் பிள்ளை பழுத்த காங்கிரஸ்காரர், காந்திய தேசியவாதி. அவரது கதைக்கு திராவிட முலாம் பூசினால் வசூல் குவியும் என கணக்கு போட்ட ராமுலு, திராவிட கட்சிக்காரர்கள் வசனம் எழுதினால் படம் பரபரப்பாக இருக்கும், அறுவடை மகசூலுக்கும் அதிகமாக இருக்கும் என்று ஆலோசித்தார். ஒரு வழியாக மலைக்கள்ளன் படத்தில் எம்ஜிஆர் நடிப்பதாக முடிவு செய்யப்பட்ட போது தயாரிப்பாளர் முன்வைத்த ஒரே ஒரு நிபந்தனை என்னவெனில், இந்த படத்திற்கு கலைஞர் கருணாநிதி வசனம் எழுத வேண்டும் என்பதுதான். நாம் ஏற்கனவே சொன்னது போல அவருக்கு வசூல்தான் முக்கியம். இது குறித்து கலைஞரிடம் ஆலோசிக்கப்பட்ட போது கலைஞர் நாமக்கல் கவிஞர் மிக சிறந்த படைப்பாளி, காங்கிரஸ்காரர். அவருடைய நாவலை திரைப்படமாக்கும் போது ஒரு திராவிட அமைப்பை சேர்ந்த ஒருவன் கதை வசனம் எழுதுவது பொருந்துமா என்று சங்கடப்படுகிறார். நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளையின் மனம் வருத்தப்படாதா என்று சிக்கலாக்குகிறார். ஆனால் தனது ஆத்மார்த்த நண்பனாகிய எம்ஜிஆரின் வேண்டுகோளை ஏற்று அந்த படத்திற்கு கதை வசனம் எழுத கலைஞர் சம்மதிக்கிறார். உண்மையில் புரட்சித் தலைவருக்கும் கலைஞருக்கும் இருந்த நட்பும் அவர்கள் சிரமப்பட்ட காலத்தில் அவர்கள் இணைந்து இருந்து வேலை செய்த மிக சிறப்பான திரைப்படங்களும் நாடகங்களும் அக்காலத்தில் மிகுந்த மதிப்புக்குரியதாக, மக்களின் மனம் கவர்ந்ததாக, இன்னும் சொல்ல போனால் எழுச்சிமிக்கதாக இருந்தது என்றாலும் மிகையாகாது. அன்பு நண்பர்கள் இணைந்து மலைக்கள்ளனில் வேலை செய்கிறார்கள். நடிகை பானுமதி கதாநாயகியாக அப்படத்தில் எம்ஜிஆருடன் முதலாக இணைந்து நடிக்கிறார். அப்படத்தில் வந்து எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற டி.எம். சௌந்தரராஜன் பாடிய பாடல் இன்று வரை தொடர்ந்து அரசியல் களத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. ஜனாதிபதி பரிசு பெற்ற முதல் தமிழ் படம் என்ற பெருமையும் மலைக்கள்ளனுக்கு உண்டு. அப்படம் 6 மொழிகளில் தயாரிக்கப்பட்டது. குறிப்பாக தெலுங்கிலும் தமிழிலும் ஒரே நேரத்தில் உருவானது. தெலுங்கில் நடித்தவர் அந்நாட்டு மக்களால் தேவுடு என்று அழைக்கப்பட்ட என்.டி. ராமாராவ். மலைக்கள்ளனில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கிட்டாது இருந்தால் எனது சினிமா வாழ்க்கை எனும் கப்பல் தரை தட்டியோ பாறைகளில் மோதியோ விபத்துக்குள்ளாகிய நிலையை அடைந்திருக்கும். மறுமலர்ச்சிக்கு எனது உழைப்பும் வேலையின் திறமையும் காரணம் என்று வாதிப்பவர்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்ட அரியதொரு வாய்ப்பினை தந்தவர் ஸ்ரீ ராமுலு நாயுடு என்று பொன்மன செம்மல் எம்ஜிஆர் தன் நினைவேடுகளில் எழுதியுள்ளதாக எம்ஜிஆர் என்ற தலைப்பில் புரட்சித் தலைவரின் வரலாற்றை ஒரு ஆய்வு நூல் போல் விரிவாக எழுதி பதிவு செய்திருக்கிறார் ப. தீனதயாளன். அவர் எழுதியது எம்ஜிஆர் குறித்த ஒரு முக்கியமான வரலாற்று நூல்.
அவருக்கு எங்களது நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலோடு. என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு. நன்றி, வணக்கம்.